everyone, welcome back to my channel Day with me. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி டைலரிங் கிளாஸும் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான முதல் வீடியோ தான் இது. நீங்கள் இன்னும் என்னோட ஆர்ஏ கிளாஸ் பிகினர்ஸ் கிட்டெல்லாம் பார்க்கல, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், டைலரிங் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யூ ஆல் சப்போர்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் மிஷின் எப்படி பாபிளில் நூல் சுற்றுறதுலேருந்து பெடல் போகிற வரைக்கும் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஷின் இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது. ஸோ என்னோடது பார்த்திங்கன்னா மெரிட்டில் நான் என்னோடய மிஷின் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நம்ம பாபின், அதில் நிறைய கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ், அட்ஜஸ்டபிள், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ இந்த பாபின் ஆக்சுவலாக இது கேஸுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம பாபின் போட போகிறோம். ஸோ இந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பாபினோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லூஸ் பண்ணிட்டோ இல்லை டைட் பண்ணிட்டோ நம்ம போடலாம். இது தான் நம்மளோட பாபின். மோஸ்ட்லி நம்ம நூல் சுற்றி வைக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிஷின்லேயே ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாபினும் மிஷினும் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி நூல் சுற்றிட்டு நான் அடுத்த வீடியோவில் எப்படி பாபினில் நூல் சுற்றணுங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நூல் சுற்றிட்டு அதில் குட்டியாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம பாபினில் சுற்றி இருக்க நூல் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது எப்படி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக அதில் கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக கொண்டு அந்த ஹோலில் விட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே நம்ம சுற்றின நூல் வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம மிஷின்லேயே போடுவோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு தடவை கொஞ்சம் லூஸாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கா இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு பாபினும் அந்த கேஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, கரெக்ட் ஃபிட்டாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெடலிங் போடுறது. எப்படி பெடல் போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த ஹேண்ட் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்ஸ் சுற்றிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த காலுக்கு போடுற பெடல் உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோட மூவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காலை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஷின் பேக் அடிக்காமல் ரொம்ப அழகாக பெடலிங் போட வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெடலிங் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஐ மீன் டைலரிங் கோர்ஸ் நீங்கள் ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பெடலிங் போடுறது ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மிஷினோட பெடலை மிதிக்கிறதா இல்லை அந்த ஹேண்டில் பண்ணுறதாங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஊசியும் நம்ம குத்த இந்த ஊசி உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெடல் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட மிஷின் ஒரு விதமான அழகாக ரிதமிக்காக சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சினா அழகாக நீங்கள் மிஷின் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில இதில் ஒரு நம்ம நூல் போட்டு வைக்கிற மாதிரி அந்த ஹூக் இருக்கும், சில இதில் 2 இது இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நிறைய மிஷின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிட்டக்க போட்டு இந்த நூலை இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிட்டக்க இருக்கிற அந்த ஹூக்கில் போட்டுக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க ஹூக்கில் கூட போட்டுக்கலாம். என்னோடது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து ப்ளஸ் கொஞ்சம் டைட் கொடுக்கணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டுட்டு அது அழகாக நான் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஊசியில் கொடுத்து நான் எடுப்பேன். ஸோ அதனால் என்னோடய மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக எனக்கு இந்த ஹூக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷின் நான் இப்போ ஒரு கையில் ஃபோன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு சரியாக உங்களுக்கு காமிக்க முடியலை. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு அந்த மிஷின் நம்ம வீலிங் பண்ணும்போது
சில நேரத்தில் வந்து ஹேண்டில் இருக்க வீல் வந்து முன்னாடி போகும், அண்ட் தென் பெடல் காலில் இருக்க பெடல் வந்து பின்னாடி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் பெடலிங்கில். ஸோ அதே மாதிரி இதில் காமிச்சிருக்க இன்ச்சஸும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் போகிறதுக்கு அண்ட் ஃப்ரண்ட் வர்றதுக்கு எவ்வளோ நூல் வந்து நம்மளுக்கு கேப் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இந்த அட்ஜஸ்டபிள் இருக்குது பார்த்தீங்களா. இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட த்ரெட்டோட சைஸ் ரொம்ப நெருக்கமாக நீங்கள் த்ரெட்டு போடணுன்னா இதை போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது நம்மளோட கேஸும் பாபினும் எப்படி செட் பண்ண போகிறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் ஊசி நம்ம தைக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஓப்பன் அண்ட் லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ட்ரே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பாபினையும் கேஸையும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் அழகாக செட் பண்ணிட்டு ஒரு குட்டி நாப் இருக்கும். அதை நீங்கள் இழுத்துட்டு லைட்டாக போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து செட் ஆகிடும். ஸோ செட் ஆகிடுச்சா ஆவலையாங்கிறத நீங்கள் ஒரு தடவை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் ஒரு தடவை நல்லா பாருங்கள். இப்போ இது செட் ஆகலை. இப்போ நான் செட் ஆகிற மாதிரி நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். என்னோடய பாபினையும் போட்டுட்டு அழகாக நான் அதை லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது செட் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி நூல் எடுக்கிறதுங்கிறது தான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை நான் வந்து அழகாக மிஷினில் இருக்கிற ஊசிக்கு கொண்டு வர்றதுக்கு சின்னதாக அங்கங்கே வந்து நம்மளுக்கு ஊசிக்கு போகிற ட்ராப் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நான் இருக்கிற நூல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி வந்து ஊசியில் நூல் கோக்குறேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் வே ஆஃப் நம்ம நூலை வந்து கோக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோர்க்கும்போது உங்களுக்கு வந்து அருகாது. கரெக்டாக உங்களுக்கு வந்து மிஷினில் வந்து நீங்கள் துணி தைக்கும் போது ரொம்ப அழகாக நூல் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நம்ம மிஷினில் நூல் கோக்குறதுக்கு அங்கங்கே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நூல் வந்து எந்த சைடு எப்படி இருந்து வரணுங்கிற மாதிரி நிறைய விஷயம் அதில் இருக்கும். கொஞ்சம் நம்ம கவனித்து அழகாக அதுக்கான டைம் கொடுத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு நூல் வந்து செட் ஆகிடும். இப்போ நான் வந்து நூலை கோத்துட்டேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து அழகாக நீங்கள் வந்து கையிலேயே வந்து வீலை வந்து பெடல் பண்ணி குத்தி எடுத்தீங்க அப்படின்னா அடியில் பாபின்லேயும் கேஸ்லேயும் நம்ம போட்டிருக்க நூல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பாபினுக்கும் கேஸுக்கும் இருந்த ஃப்ளெக்சிபிள் நான் இப்போ நூல் இழுக்கும்போது அழகாக சுற்றுச்சு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பாபின்லேயே கேஸை வந்து ரொம்பவும் டைட் இல்லாமல் ரொம்பவும் லூஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நூல் குத்தி எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். மோஸ்ட்லி 1 டைம் குத்தும் போதே வந்துடும். ஸோ வரல அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் ரொம்ப ஹாஷாலாம் பண்ணாதீங்க, லைட்டாக குத்தி எடுங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா திருப்பியும் வந்து நீங்கள் பாபினை கலட்டிட்டு அழகாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மிஷின்லேயே வந்து இந்த நம்ம ஊசிக்கும் நூலுக்கும் இடையில கொஞ்சம் கேப், அந்த ஊசிக்கும் அந்த மிஷினுக்கும் கொஞ்சம் இடையில கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம துணி வைக்க முடியும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் துணி வச்சுட்டு அதை டைட் பண்ணிக்கிறதுக்கு அந்த அட்ஜஸ்டபிளை எடுத்து விட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக போய் இந்த துணியை பிடிச்சிக்கும். இப்போ நான் கையிலேயே ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் வந்து மிஷின் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மிஷினில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக வந்து டைலரிங் பண்ணீங்க, பெடல் போடுறீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து கையிலேயே ஹேண்ட் வீலை ஒரு 2 தடவை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட காலில் இருக்க பெடல் வந்து எந்த இடத்துல மூவ் கொடுக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பெடலிங் வந்துடும். அண்ட் தென் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ அழகாக நம்மளோட துணி வந்து ஸ்டிச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு சாரீ, அதனால் அந்த சாரீ நூல் வந்து கொஞ்சம் அங்கங்கே எடுத்துகிட்டு வரனால நான் ஒரே ஒரு கை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது ஈஸியாகவே வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் பழைய துணி இந்த மாதிரி எப்போவுமே ஒரு துணி தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாத் பீஸை எடுத்து அதை தைச்சி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்போட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.